எஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த சட்டசபை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தாவேகா அரசும் அவங்களுடைய முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபை ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நேத்து எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேணும்னே பிளான் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபைக்கு வந்தாரு அப்படின்னா அவர் கேட்க போற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம அப்படி திணறி போய் அம்புட்டு பேர் நிக்க போறாங்க. அவரை வரவிடாம தடுக்கிறதுக்காகத்தான் தாவேகா அரசு இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? இப்ப இருக்கிற அரசை எதிர்த்து காவேரி பிரச்சனையை பத்தி பேசினாப்புல, விவசாய பிரச்சனையை பத்தி பேசினாப்புல. இதை தவிர்த்து தேவையில்லாம வேற ஏதாச்சும் பேசினாரா? மத்தபடி ஒண்ணுமே அவர் பேசல. அதுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா அப்படின்னு வேற யாரும் சொல்லல. திமுக கட்சியில் இருக்கிற அம்புட்டு பேர் மட்டும் சொல்லிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிட்டு ரோட்ல இங்கிட்டு அங்கிட்டு உருண்டு இருந்தாங்க. இதுல பொதுமக்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, பேரிகேட் எல்லாம் போட்டு மிதிக்கிறாங்க. அப்படி மிதிச்சு 4 பேர் அடி வாங்கிட்டு கிடந்தாங்க. இதுல கலைஞர் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கத்திக்கிட்டு கிடந்தாங்க. எந்த போராட்டத்தை எங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஜென்சி டிஎம்கே பசங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடும் போது பெயில் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஆக்ஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா ஆக்ஷன் சொல்லி கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் திமுக காரன் இல்ல, நாங்க பெயில வாங்கிட்டு வந்துட்டோம்ல, எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டு இருந்தாங்கல்ல. அந்த லெவலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையும் இவனுங்க அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நேத்தே ரொம்ப கிளியராவே சொல்லிட்டாங்க, நாங்க அரெஸ்ட் எல்லாம் பண்ண போறது கிடையாது, இது வெறும் விசாரணை தான், இன்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட் சைட்லயும் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, இன்னைக்கே அவரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெளியே வந்த உடனே பத்துல எப்படி ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தோம்னு, அவரெல்லாம் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுமா, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியும்ல, எப்படி வெளியே கொண்டு வந்தோம் பார்த்தல, யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பண்ற இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணாரு அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும் தான். அந்த அளவுக்கு மக்கு மந்தாரம் கிடையாது யாரும். பட் இருந்தாலும் அதுக்கும் நாங்க வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு முட்டு கொடுப்போம்டா அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம சத்யராஜ் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரே டைலாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க தனியாவும் பேசி அது ஒரு ரீலா போடுறாங்க. பிரஸ் வந்து கேள்வி கேட்டா அதே டெலக்க அப்படியே மனப்பாடம் பண்ணி அவங்க முன்னாடியும் ஒப்பிக்கிறாங்க. When there is justice, there's always strength. When there is justice, there's always strength. அதுலயும் கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அதான் இன்னும் ஹைலைட்டா இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பாவே தோணல, அவர் எதுவும் தவறாவே பேசல, நான் வந்து தவறுன்னு ஒத்துக்க மாட்டேன். அப்ப உதயனா பேசுனது நீங்க தப்பு இல்லன்றீங்க. 100-200% தப்பு கிடையாது. அந்த இரட்டை அர்த்தம் கூடிய அப்படி அவர் பேசவே இல்லைங்க. பேசிருக்காரு, அது காணொலியில இருக்கு. இல்லைங்க, I won't agree. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில். பட் எது எப்படியோ நேற்று நடந்த சம்பவங்கள் இவங்க பண்ண காமெடி எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல் டே பயங்கர என்டர்டைன்மெண்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தாவேகா அரசுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் அவர்கள் முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 198 பாயிண்ட்ஸ் 2.5 மணி நேரம் படிச்சாரு. அண்ட் இன்னைக்கு அவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பயன்படுற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளவு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படிப்பட்ட பயனுள்ள திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராவே பார்த்தரலாம். அண்ட் இன்னைக்கு தாக்கல் பண்ண பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே 44,527 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. முதலாவதா பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 2,132 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஆண்டுக்கு மட்டுமே 300 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த 300 கோடியில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3,734 அரசு பள்ளிகளை வந்து நவீனமயமாக்க போறாங்க. அண்ட் ரெண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய எஜுகேஷன், ஃபுட்டு, அவங்களுடைய யூனிஃபார்ம், புக்ஸ், ஏன் அவங்க தங்கக்கூடிய இடம் வரைக்கும் இலவசமா கொடுக்க போறாங்களாம். அண்ட் மூணாவது திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொது நூலகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே டிஜிட்டலா மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அண்ட் மாணவர்களுக்கான அடுத்த நலத்திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதிய பயணம் புதிய வேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி ஆண்டுல 11th படிப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் கொண்ட சைக்கிள் வந்து கொடுக்க போறாங்களாம். அண்ட் அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான திட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போய் விசிட் பண்ணிருப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் என்ன நிலைமையில இருக்குது, அதுவும் கழிப்பறைகள்லாம் என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதுக்காகவே இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற திட்டம் தான் இது. டெய்லியுமே வந்து கிளீன் பண்ணிடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தண்ணீர், குடி தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுவுமே சரி, அண்ட் கழிப்பறை, இது ரெண்டுமே வந்து பராமரிக்கணும்
பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 24 மணி நேரமும் பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கேப்டன் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்டாலின் ஐயாவை ஸ்டேஜிலே உட்கார வச்சு சொன்னாங்க, இந்த ஆட்சி மேல 2 குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியும். ஒன்னு வந்து போதை கலாச்சாரம், இன்னும் வந்து பெண்கள் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு. சோ போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போதை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஆப் மூலமா. அண்ட் யாரு என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளியே போகாது. அது ரொம்ப பிரைவசியாவே இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம முதியோர்களா இருந்தாலும் சரி, மீனவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தாய்மாமன் மோதிர திட்டம் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சோ அதையுமே வந்து நடைமுறைக்கு கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அது வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமாக போற பெண்களுக்கு 8 கிராம்ல வந்து கோல்டு காயின் கொடுக்கறது மட்டும் இல்லாம பட்டு புடவையும் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இப்ப 7000 ரூபாயை உயர்த்திருக்காங்க. அண்ட் இந்த நீட் தேர்வுக்கு இப்ப இருக்கிற அரசு வாயவே திறக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு சட்டசபையில வச்சு சொல்லிட்டாங்க நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு நாங்க வலியுறுத்துறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. +2 மார்க்கை வச்சு மெடிக்கல் படிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. அண்ட் விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் வாங்கின கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து இப்ப கொஞ்சம் உயர்த்தி 75,000 வரைக்கும் வாங்கின கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 12 மாவட்டங்கள்ல 12 முதியோர் இல்லங்களை வந்து அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு முழுக்க 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்களையும் அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க போய் முதியோர்களை டெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இலவசமா மாத்திரைகளும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கூவாறு அடையாறு ஆறுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நாங்க சீரமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மொத்தமா 198 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2.5 மணி நேரம் அதை வந்து படிச்சாப்புல. இதுல முக்கியமா மாணவர்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் வந்து எஜுகேஷன் சம்பந்தமா மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் மீனவர்கள், முதியோர்கள் எல்லாருக்குமே பயன்படும் வகையில நிறைய திட்டங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னதான் திட்டங்கள் சொன்னாலும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரே விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருவாப்ல, இது எல்லாத்தையுமே நாங்க தான் ஆரம்பிச்சு வச்சோம், அவங்க வெறும் ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கரையும் எடுக்கத்தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த உணவு திட்டத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது யாரு, தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கறத யோசிச்சது யாரு, காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் அது சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மாத்தினாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை வந்து ஆட் பண்ணிட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதை இன்னும் நீங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்தீங்களா, நாங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பாண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இதை யாரு ஃபர்ஸ்ட் யோசிச்சா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தானே. சரி அவர் பேர்லயே திட்டத்தை வச்சிருவோம்னு சொல்லிட்டு அவர் பேர்ல வச்சு விட்டாங்க. என்ன அதிமுக ஆட்சியில அம்மானு போட்டது எல்லாத்தையுமே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கலைஞர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணாங்க. இப்ப அதை வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றாங்க. ஆக மொத்தத்துல அம்மா இருந்துச்சுன்னா ஓகே ஏடிஎம்கே, கலைஞர் இருக்கா அப்ப டிஎம்கே ஆட்சியில வந்திருக்கு, ஓ வெற்றின்னு இருக்கா அப்ப தாவேக ஆட்சியில வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியராவே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் போல இருக்கு. அண்ட் இன்னைக்கு தாக்கல் பண்ண பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு இந்த ஆண்டுக்கு மட்டும் 1,73,000 கோடி வந்து கடன் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் திருப்பி அடைக்க போற கடன் வந்து 50 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1,20,000 கோடி வந்து கடன்ல தான் வந்து நிக்க போகுது. பட் இந்த 5 இயர்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இன்கம் இவங்க ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் கடன் வந்து அடைய போதா இல்ல அதிகரிக்க போதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சோ இன்னைக்கு தாக்கல் பண்ண பட்ஜெட்ல நான் மெயினா நோட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் தான். பட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாத்தையுமே இந்த 5 வருஷத்துக்குள்ள பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும். அண்ட் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வரிசையா நிறைவேற்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே நல்லா தான் இருக்கும். சோ பண்றாங்க இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாப்ல. அந்த பிரஸ் மீட்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே பேசுறாப்ல. ஸ்டிக்கர் ஆட்சி, அதாவது நிறைய ஏதோ கொண்டு வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் எதுவுமே இல்லை, எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைன்ல போயிட்டு எங்க வந்து நின்ட்டாருன்னா, நேத்து கூட எல்லாரும் பார்த்திருப்பீங்க, காவேரி பிரச்சனைக்காக நான் போய் போராட்டம் பண்ணேன், அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாப்ல. அதாவது இதெல்லாம் அப்படியே மாத்தி கொண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்க அடுத்த நாளே மாத்தி விட்டுருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியா வரைக்கும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாப்புல, காவேரி பிரச்சனைக்காகவும் விவசாய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்தாரன், அது பிடிக்காம தாவேக அரசு இவர் அரெஸ்ட் பண்ண பார்த்துட்டாங்களாமா. இந்த பிரச்சனை எல்லாம் விவசாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க.
எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க. இந்த உருட்டுக்கும் முட்டு கொடுத்து 4 பேர் வருவாங்க. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு பயங்கர என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் எந்தெந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த திட்டங்கள்லாம் உண்மையிலேயே ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருந்துச்சு அண்ட் எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து ஸ்டிக்கரை பிரிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இது வந்து நம்முடைய புது சேனல் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அரசியல் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சஃபிசோன் சேனல்ல பிக் பாஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அந்த அப்டேட்ல கொஞ்சம் பிஸி ஆயிருவோன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஸோ பிக் பாஸ் அண்ட் அரசியல் ரெண்டையும் கலந்து அடிச்சோம் அப்படின்னா மக்களே குழம்பி போயிருவாங்கன்றதுனால அந்த டைம்ல முழுக்க முழுக்க பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அதுல வரும், அரசியல் அப்டேட்ஸ் எல்லாமே இது இங்க வரும். அண்ட் இப்பயுமே வந்து சுட சுட டெய்லி நடக்கிற விஷயங்களை அப்படியே பேசி போட்டுடலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பா இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ விருப்பம் இருக்குதோ மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் 4 பேருக்கு ஷேர் பண்ணி புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Sh Shafi, Tata, bye bye and take care.